சேசிங்னா என்ன அர்த்தம்? நம்ம யாரையாவது சேஸ் பண்ணி லவ் பண்ணலாமா வேண்டாமா? அப்படி சேஸ் பண்ணா அது நடக்குமா? லவ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் செய்யற தப்பு என்ன தெரியுமா? தனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அந்த நபருக்கு தன்னை பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும் சரி, எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அவங்களுக்கு நம்மள பிடிக்க வச்சிரணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றது. அதுக்கு பேர் தான் சேசிங். ஏன்னா சேசிங் அப்படிங்கிறது ஒரு லோ ஃப்ரீக்வன்சி. உங்ககிட்ட இல்ல அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. எப்போ ஒருத்தர் பின்னாடி திரும்பி திரும்பி போய் சேஸ் பண்ணி நீங்க லவ் பண்ணி அவங்க மனச மாத்தி, ஓகே, அவங்களுக்கு உங்கள பிடிக்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னு நீங்க நினைக்கும்போது, நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன விதைக்கிறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அவங்க இப்போ உங்க கூட இல்ல அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அவங்க உங்கள லவ் பண்ணல அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அட, இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒருத்தருக்கு நம்மள பிடிச்சிருக்கா அப்படின்னு பேசிக்காவே பாருங்க. அவங்களுக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னா, தயவு செஞ்சு விலகிக்கோங்க. அவங்களுக்கு உங்கள பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்க நெறைய வித்தையெல்லாம் காமிச்சு, செஞ்சு, பண்ணி, லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் செஞ்சு, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உங்கள பிடிக்குது அப்படின்னா, அது உண்மையாலுமே அவங்களுக்கு உங்கள பிடிக்குதா? இல்லையே! நீங்க பிடிக்க வைக்கிறீங்க. எது தெரியுமா நிலைச்சு நிக்கும்? எப்போ நீங்களும் விரும்புறீங்க, அந்த பர்சனும் உங்கள விரும்புறாங்க அப்படின்னு அவங்க மனசார அவங்களும் நெனச்சு அவங்களும் சொல்லும்போது, நீங்களும் நெனச்சு நீங்களும் சொல்லும்போது தான் அந்த காதலோ, கல்யாணமோ, இல்ல எந்த ரிலேஷன்ஷிப்போ, ஃப்ரெண்ட்ஷிப்போ நிலைக்கும். இப்படி யோசிச்சு பாருங்க. சப்போஸ் அந்த ஆப்போசிட் பர்சன் இருக்கக்கூடிய நிலையில நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தர பிடிக்கல. ஆனாலும் அந்த நபர் உங்க பின்னாடி பின்னாடி வந்து உங்கள பிடிச்சிருக்குன்னு செய்ய வைக்கணும், சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத நபர் அந்த மாரிலாம் பண்ணும்போது, நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? மாட்டீங்கல்ல. அதே மாரி தான். இப்ப நீங்க ஒருத்தர வந்து ட்ரை பண்ணும்போது, அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். திரும்பி திரும்பி பின்னாடி பின்னாடி போய் சேஸ் பண்ணி ஒரு பொண்ணையோ, ஆணையோ சம்மதிக்க வச்சு, அதுக்கப்புறம் நீங்க லவ் பண்ணியோ, இல்ல கல்யாணம் பண்றதோ ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. பாதியிலேயே என்ன ஆகும் அப்டின்னா, அந்த சேசிங் மென்டாலிட்டி உங்களுக்கு கம்மி ஆகும்போது, நீங்க மாறிடுவீங்க இல்லையா? அப்போ அந்த பர்சனும் அவங்களோட ஓன் செல்ஃப்‌க்கு அவங்களும் மாறிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு உங்கள பிடிக்காம போயிடும். எப்போ வரைக்கும் நீங்க சேஸ் பண்றீங்களோ, அப்போ வரைக்கும் அவங்க உங்க கூட இருப்பாங்க. நீங்க சேஸ் பண்றத நிறுத்துனதும் அவங்க உங்கள விட்டு போயிடுவாங்க. இது ஏன் நடக்குது அப்டின்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க மாறிக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க எல்லா செயல்களையும் செய்யும்போது, சரிங்களா? நீங்க ஒரு சேசிங் மென்டாலிட்டில இருக்கீங்க. எப்போ நீங்க வந்து உங்களோட செல்ஃப் ஓன் நார்மல்சிக்கு நீங்க வரீங்களோ, அதாவது அவங்கள சேஸ் பண்றத நிறுத்திட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க இருக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க பழகுறது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து வாழ்றது. அப்படி நீங்க மாறும்போது, அவங்களுக்கு உங்கள பிடிக்காம போயிடும். ஏன்னா, சேசிங் மென்டாலிட்டிய வந்து ஒரு ஃபால்ஸ் லவ். எப்படின்னா, அவங்கள கவர் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க உங்கள மாத்திக்கிறது. அந்த மாதிரி நீங்க எத்தன வருஷத்துக்கு, எத்தன காலத்துக்கு நீங்க வந்து வாழ முடியும்? எத்தன காலத்துக்கு நீங்க ஏமாத்த முடியும்? உங்களோட ஓன் ஒரிஜினாலிட்டி, உங்களோட ஓன் ஒரிஜினல் ஒரு குணாதிசயங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல. அது எப்படினாலும் வெளிய வரதானே போகுது. கொஞ்ச நாள்னாலும், இல்ல கொஞ்சம் வருஷம்னாலும் வரும்போது, அவங்களுக்கு அது ஷாக்கா இருக்கும்ல. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, "நீ முன்ன மாரிலாம் இல்ல. ரொம்ப மாறிட்ட." அப்படின்னு அவங்கள பார்த்து நீங்க சொல்றதும், உங்கள பார்த்து அவங்க சொல்றதும், ரொம்ப பழகிப்போன ஒரு விஷயமா போயிடும். கடைசில உங்க 2 பேத்துக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காம போயிடும். அதனால உங்கள யாராவது, "எனக்கு உன்ன பிடிக்கல." அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள விட்டு விலகி வந்துருங்க. இல்ல அவங்க உங்ககிட்ட, "எனக்கு உன்ன பார்த்தா ஒரு லவ் ஃபீல்லாம் வரல. ஒரு ஃப்ரெண்டு மாரி தான் இருக்கு." அப்படின்னா, அதுக்கு ஒரு மதிப்பு குடுத்து,
அவங்களோட ஆசைக்கு நீங்க மதிப்பு கொடுத்து நீங்க விலகிடுங்க. அப்ப நீங்க உங்க லைஃபையும் உங்களையும் நீங்க சேவ் பண்ணிக்கிறீங்க. எப்போ ஒரு பொண்ணோ பையனோ எனக்கு உன்னை பார்த்து லவ் ஃபீல் வரலன்னு சொல்லி கூட உன்னை பார்த்து எனக்கு ஃப்ரெண்டா தான் தோணுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் பின்னாடி பின்னாடி போய் போய் சேஸ் பண்ணி அவங்களுக்காக நான் உனக்கு பிடிச்ச மாதிரி மாறினேன் பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறேன் பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி பழகுறேன் பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் பாருன்னு வாழ்றது ஒரு ஏமாற்றுதல் ஆகும். இந்த மாதிரி ஏமாத்தி ரொம்ப வருஷத்துக்குலாம் வாழ முடியாது. நிறைய கல்யாணமும் சரி, நிறைய காதலும் சரி, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, பாதியிலேயே முறிஞ்சு போறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். தனக்கு பிடிச்சிருக்கா, அவ்வளவுதான். அது என்னன்னாலும் சரி நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம். அந்த பிடிவாதத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ். எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அத பத்தி கவலையும் பட போறது கிடையாது. அப்படியே அவங்க சொன்னாலுமே அத கேர் பண்ணவும் போறது கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒண்ணு கல்யாணம் பண்ணி தான் ஆவேன் அப்படிங்கிறது தான் இந்த சேசிங்கோட ரியல் மென்டாலிட்டி. அப்படி அந்த சேசிங்க்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. நான் நினைச்சத அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கு. அதுக்கு பேரு ஈகோ. எனக்கு பிடிச்சது நான் அடைஞ்சே தீருவேங்கிறது பிடிவாதம்னு சொல்லலாம், ஈகோன்னு சொல்லலாம். இதுதான் ரியல் லவ்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இந்த மாதிரி சேஸ் பண்ணி உங்களை லவ் பண்ணா உங்களுக்கு பிடிக்குமா? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை யாராவது இந்த மாதிரி சேஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ சேஸ்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி முடிவெடுப்பீங்க? உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச். உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஈர்க்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைஃப் கோச். விருப்பமுள்ளவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. இது வெறும் வாட்ஸ்அப் நம்பர் தான், ஸோ யாரும் கால் பண்ண வேண்டாம். நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அதுவும் சொல்லுங்கள். எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்.